ஓம் குரு மகான் ஸ்ரீ சாங்க சித்த சிவலிங்க நாயனார் திருவடிகளே சரணம். குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி சரணம். இன்று திருக்கோயில் திருப்பணி முன்னேற்றம். மூணு பில்லர்ஸ்க்கான சிமெண்ட் ஒர்க், பிளாஸ்டரிங் அண்ட் சிமெண்ட் ஒர்க் 3 அடிக்கு நடத்தப்பட்டுள்ளது. அதே சமயம் இந்த பக்கம் ஃபைல் ஃபவுண்டேஷன் பில்லர் ஒர்க், பேஸ்மெண்ட் போடுறது செய்யப்பட்டுள்ளது. இதுவே இன்றையோட திருப்பணி மகான் சாங்க சித்த சிவலிங்க நாயனார் ஜீவசமாதி திருப்பணி முன்னேற்றம். குருவே சரணம். இன்று நாம் பார்க்க போகிறது அடுத்த நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா எவ்வாறு சீர்காழி கண்ணுடைய வள்ளலாருக்கு தன் இதயத்திலேயே கோயில் கட்டி குருவாக அமர்த்தி அவரை வணங்கி வந்தார். அவ்வாறு வணங்கி வந்து அவர் இயற்றிய உருவில் அடுக்கும் புஸ்தகத்தை தினம் தினம் படித்து ஆனந்தம் அடைந்தார். தினம் தினம் படித்து அவ்வாறு படித்து ஒரு நாள் இரவில் உறங்கும் பொழுது, நள்ளிரவில் சீர்காழி கண்ணுடைய வள்ளலார் குரு மகான் சாங்கு சித்த சிவலிங்க நாயனாருக்கு சூட்சமமாக தோன்றினார். என்ன வயது பார்த்தீங்கன்னா 18 வயதில் அவர் காட்சி தருகிறார். சாங்கி சித்தர் 18 வயதில் இருக்கும் பொழுது உருவொடுக்கம் புஸ்தகம் கிடைக்கிறது. அதை படித்து ஆனந்தம் அடைகிறார். பிரம்ம ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உணர துவங்குகிறார். குருவை வணங்குகிறார். சீர்காழி கண்ணுடைய வள்ளலாருக்கு கோயில் கட்டி குருவாக வணங்கி கொண்டிருக்கிறார். மானசீகமாக குருவாக ஏற்றுக்கொண்டார். அவ்வாறு இருக்கையில் ஒரு இரவு நள்ளிரவில் சீர்காழி கண்ணுடைய வள்ளலார் மகான் சாங்க சித்த சிவலிங்க நாயகருக்கு சூட்சமமாக காட்சி தருகிறார். அவர் என்ன சொல்கிறார்னா, மகனே எழுந்திரி என்று அவரை எழுப்புகிறார். சூட்சமமாக மகனே எழுந்திரி என்று எழுப்புகிறார். எழுந்து அவரை பத்மாசனத்தில் அமர வைக்கிறார். அவ்வாறு அவரை பத்மாசனத்தில் அமர வைத்து அவருக்கு குரு உபதேசம் தருகிறார். என்ன குரு உபதேசம் என்பதை அடுத்த வீடியோவில் நாம் காணுவோம். ஐயாவின் திருக்கோயில் திருப்பணிக்காக பக்தர்களே, நண்பர்களே, ஆன்மீக சகோதரர்களே, இந்த திருக்கோயில் முழுக்க முழுக்க கருங்கல்லில் எழுப்பப்படுகிறது. உங்களால் முடிந்த பண உதவியோ பொருள் உதவியோ உங்களால் முடிந்த பண உதவியோ பொருள் உதவியோ ஐயாவின் திருக்கோயில் திருப்பணிக்காக நன்கொடையாக வழங்கலாம். UPI மூலமாக ஐயாவுக்கு பணம் செலுத்த விருப்பம் உடையவர்கள், நன்கொடையாக வழங்கி விரும்புபவர்கள் இந்த QR கோடை ஸ்கேன் செய்து அனுப்பலாம். பொருள் ஏதேனும் உபயம் செய்ய விருப்பம் உடையவர்கள் 4 பேரில் இந்த தரப்பட்டுள்ள 4 பேரில் யாரேனும் தொடர்பு கொண்டு உபயம் செய்யலாம். இத்திருப்பணிக்காக அனைவரும் இணைந்து இத்திருக்கோயிலை நாம் எழுப்புவோம். இது மக்களால் எழுப்பப்படுகின்ற ஒரு திருக்கோயில். அனைவரும் இணைந்து சங்கல்பம் வைத்து நன்கொடை தந்து இத்திருக்கோயிலை நாம் எழுப்புகிறோம். இது மக்களால், பக்தர்களால், ஞானத்தை தேடும் அன்பர்களால், சிவயோகிகளால் இத்திருக்கோயில் எழுப்பப்படுகிறது. வருவோம், சிறப்பாக செய்வோம். குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி சரணம்.